கேரளாவில் அரசு கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவரை சீனியர் மாணவர்கள் மூங்கில் மற்றும் பெல்ட்டால் அடித்து உதைத்து ராகிங் செய்த சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணீரில் எச்சில் துப்பி குடிக்க வைத்த கொடூரமும் நிகழ்ந்துள்ளது. கல்லூரியில் ராகிங் கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? നേരത്തെ തലേന്ന സാധനം വീണേ 1 2 4 5 6 7 8 അത് ഓട്ടം கேரளாவில் நர்சிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவரை சீனியர் மாணவர்கள் ராகிங் என்ற பெயரில் கொடுமைப்படுத்திய வீடியோ கடந்த வாரம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதிலிருந்து மீள்வதற்குள் திருவனந்தபுரத்தில் அரசு கல்லூரியில் நிகழ்ந்த ராகிங் டார்ச்சர் பூதாகரமாக வெடித்துள்ளது. சீனியர் மாணவர்கள் 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயுமா? கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள காரியவட்டம் பகுதியில் அரசு கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர் ஒருவர் தனது நண்பருடன் வளாகத்தில் நடந்து சென்றுள்ளார். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய சீனியர் மாணவர்கள் 7 பேர் 7:30ஐ கூட்டியுள்ளனர். ராகிங் என்ற பெயரில் மாட்டிக்கொண்ட 2 மாணவர்களையும் அவர்கள் காரணமே இல்லாமல் தாக்கியுள்ளனர். அதில் ஒரு மாணவர் மட்டும் ஓடி தப்பி இருக்கிறார். சீனியர்களிடம் சிக்கிய மற்றொரு மாணவரை அவர்கள் தனி அறைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு முதலாம் ஆண்டு மாணவரின் சட்டையை கடற்றி முழங்காலில் முட்டி போட வைத்துள்ளனர். பின்னர் கல்லூரிக்கு படிக்க வந்ததே குற்றம் என்கிற அளவிற்கு அவரை மூங்கில் கம்பாலும் பெல்ட்டாலும் அடித்து உதைத்து சீனியர் மாணவர்கள் அடாவடி செய்துள்ளனர். அடிதாங்க முடியாமல் அப்பாவி மாணவர் குடிக்க தண்ணீர் கேட்டிருக்கிறார். அப்போது கொடுமையின் உச்சமாக டம்ளரில் எடுத்த தண்ணீரில் எச்சில் துப்பி சீனியர் மாணவர்கள் கொடுத்திருக்கின்றனர். அதை வாங்க மறுத்த முதலாம் ஆண்டு மாணவனை கட்டாயப்படுத்தி குடிக்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது. கல்லூரியில் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பாதிக்கப்பட்ட மாணவர் கடக்கூட்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதற்கிடையே முதலாம் ஆண்டு மாணவரை ராகிங் போர்வையில் டார்ச்சர் செய்த சீனியர் மாணவர்கள் 7 பேரையும் சஸ்பெண்ட் செய்து கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கல்லூரி நிர்வாகம் சார்பில் முறைப்படி புகார் அளித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் வயநாட்டில் உள்ள கால்நடை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்த முதலாம் ஆண்டு மாணவர் ராகிங் கொடுமையால் கடந்த ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். அண்மையில் கோட்டயத்தில் உள்ள அரசு நர்சிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவரை சீனியர்கள் சித்திரவதை செய்த வீடியோவும் வெளியாகி பதைபதைக்க வைத்தது. இந்த அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் தற்போது காரியவட்டம் அரசு கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் துன்புறுத்தப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் கல்லூரிகளில் ராகிங் கொடுமையை தடுக்க மாநில அளவில் ராகிங் எதிர்ப்பு செல் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக கேரள உயர்கல்வித்துறை அமைச்சர் பிந்து தெரிவித்துள்ளார். மேலும் காரியவட்டம் கல்லூரி ராகிங் தொடர்பாக கல்லூரி கல்வி இயக்குநரிடம் அறிக்கை கேட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த அறிக்கையின் மூலம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். கல்லூரியின் ராகிங் எதிர்ப்பு செல் ஏற்கனவே விசாரணையை தொடங்கியுள்ளதால் முதலாம் ஆண்டு மாணவரை தாக்கி எச்சில் துப்பிய தண்ணீரை குடிக்க வைத்த சீனியர் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர்.